அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நாளை முதல் ஆட்சி பலம் இழக்கும் சுக்கிரனால் காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் சூரியன், குரு, மிதுன ராசியில் புதனும் சுக்கிரனும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது எதற்கு? வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களுடைய அதிபதி. திருமண பாக்கியத்திற்கு அதிகம் வகிக்கக்கூடியவர். இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர். இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்றும் போற்றப்படுகிறாரு. ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். சுக்கிரன் அசுரர்களுடைய குரு ஆவாரு. இவர் இகலோக ஆசையை அளிக்கக்கூடியவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையையும் அளிக்கக்கூடியவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரர்கள், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்துக்கும் காரகன். சுக்லபட்சம், வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போலெல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பதும் இவர்தான். வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறாரு. அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்துக்கு காரகன் சுக்கிரன் தான். கலத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்விற்குரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களும் சுகபோக சௌரியங்களையும் தருபவன் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் சுக்கிரன். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவர். வாழ்நாள் முழுவதும் அதே நிலையில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் காலரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கள். அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவாரு. மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இரு பாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். சுக்கிரன் பலமாக அமைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி ஆவாரு. ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவாரு. ஜாதகத்தில் சுக்கிரபலம் இருந்தால்தான் இதை போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனுடைய அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவது
வாழ்வதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர்களை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார், அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். சுக்கிரன் தற்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. இதன் காரணமாக எடுக்கும் முயற்சியில் அனுகூலம் ஏற்படுங்க. கலை, இசை ஆர்வம், வசதி வாய்ப்பு உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக இளைய உடன்பிறப்பு ஸ்தானம் என்பதால் இளைய சகோதரி பிறப்பு உண்டாகுங்க. சந்திரன் சேர்க்கை பெற்றால் கலை இசைத்துறையில் சாதனை செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. சுக்கிரன் பலம் இழந்தால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் பெற்றோ குறைந்தோ இருந்தால், சுக்கிரன் பலம் குறைந்து ஜாதகத்தில் இருந்தால் கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் போன்றவை ஏற்படும். ஒரு சிலருக்கு கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுக்லத்திற்கு அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை குறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தனது சொந்த ராசியான ரிஷபராசியை விட்டு விலகி ஆட்சி பலம் குறைந்து மிதுன ராசியில் சஞ்சரிக்க இருக்காரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் போது பொருளாதார நிலையில் திருப்தி காணப்படும். புதிய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமையிருக்குது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்குங்க. நண்பர்கள் நல்ல தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதே போல மேசராசினியர்கள் வீடு, இடம் வாங்கும் முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. திருமண வயதை அடைந்துள்ள பிள்ளைகளுக்கு இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மேசராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த மிதுன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திறப்புகள் ஏற்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் பலமான போட்டிகளுக்கு இடையில் தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத வெற்றி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முருகப்பெருமானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.